செய்வாடுகிறவராக இருக்கிறார். நேரமாய் ஆண்டவரை ஆராதிக்க ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவன், நம்மை பலப்படுத்துகிறவர், ஜெபத்திலே உறுதியாய் தனித்திருக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல கண்களை முடிக்கிறது நாம் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவரை சுதந்திரம் வரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மத்தியில் அடிபடுகிறவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ஆண்டவரே, ஆளுநர் ரகசியங்களை பார்க்க மனக்கண்களை திறந்து தருவீராக ஆண்டவரே. சொல்லலாம் வெளிப்புள்ள இதயத்தை தருவீராக, உற்சாக மனதை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் மாற உதவி செய்வீராக. 100 வேலி வல்லனை தர உதவி செய்வீராக. இறக்கம் பாராட்டுவீராக. பேசுகிறதை ஆசி தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிற வசனத்திற்கு நேராய் வரலாம். சகோதரரே, தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையோ பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அப்பொழுது மறுரூபம் அடைவோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையில நம்ம எதிர்கொண்டு போக வேண்டுமானால் நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக புதிய ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டவர்களாக ஆண்டவரை தரிசிக்க நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். ஆமா, நான் ஓடுகிறதும் பிரயாசப்படுகிறதும் விருதாவா போயிடக்கூடாது. கஷ்டத்தை சகிக்கிறோம், நிந்தனைகளையும் சகிக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இது வீணா போயிடக்கூடாது. ஆமா, அதனால வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. ஆண்டவர் ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பரலோகத்துக்கு எப்படியாவது போனோம். ஆயத்தமாகுங்க, ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகுங்க. ஆமா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இருங்க, அவசரப்படாதீங்க. இப்படி அவசரப்பட்டுதான். ஆமா ஆமா, எதுக்கு அவசரப்படக்கூடாது? பொறுமையா. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் நம்மளை சுற்றி நெருங்கி இருக்குது. ஆமா, நமக்கு உள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா நம்மளை சுற்றி நெருங்கி இருக்கிறது என்னதுதான்? பாவம் தான். ஆனா அது நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? மேற்கொண்டக்கூடாது, நம்மள்கிட்ட ஒட்டிடக்கூடாது. நெருங்கி இருக்குது, அதை தட்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது நெருங்கிக்கிட்டே இருக்கும். தட்டி விட்டுட்டு உதறிட்டு தட்டிட்டு, புரியுதில்ல? எல்லா இடமும் சுற்றி அது பிடிச்சிக்கிட்டே இருக்கும். சில நேரம் கண்ணு வெளியே போகும், அப்படி தட்டி விடணும். புரியுதா? ஆமா, சில நேரம் காதுல வந்து பொய்யணும், அப்பவும் என்ன செய்யணும்? புரியுதானே? ஆமா, காதுலயும் வந்து பொய்யணும், அப்பவும் என்ன செய்யணும்? தட்டி விடணும். சில நேரம் தலைக்கு மேல நிறைய சுத்தம். சாயங்கால நேரம் பார்த்துருக்குறீங்களா? வெளியே போய் நின்னீங்கன்னா சாயங்கால நேரம் நிறைய கொசு என்ன செய்யும்? தலைக்கு மேல வந்து நின்று என்ன செய்யும்? சுத்தம். அப்பவும் என்ன செய்யணும்? தட்டி விடணும். ஆமா, அங்கங்க வரும். எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு, ஆமா,
அவர் விசுவாசத்தை தொடக்கினவர் அவர். அவரை மட்டும் பார்த்து பொறுமையோட ஓட ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. இந்த சூழ்நிலையிலும் சாத்தான் சத்ருவானவன் மனுஷன் நம்மளை எரிச்சிடக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நம்ம வசனத்துல நின்றோம்னா எந்த மனுஷனும் நம்ம மேற்கொள்ள முடியாது. வார்த்தைக்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்தோம்னா எந்த மனுஷனோ எந்த சாத்தானின் கிரியைகளோ நம்ம என்ன செய்யாது, மேற்கொண்டாங்க. அல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. மனம் புதிதாக்கப்பட வேண்டும். மனம் புதிதாக்கப்படும் போது ஒரு மறுரூபம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தரிக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷங்கள் என்னென்ன, ஏன் நம்ம அதை தரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எதுவும் விடுபடலைன்னு நினைக்கிறேன். என் மைண்டுக்கு யோசிச்சு தோணுனதுக்கு வரையிலும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று ரெண்டு ரொம்ப எக்ஸ்பிளைனாக சொல்லலைன்னாலும் ஓரளவு என்ன செஞ்சிருப்பேன், ஆமாம் சொல்லியிருப்பேன். ஆமாம், எல்லாமே சொல்லிட்டேன். ஆமாம், வசனத்துக்கு செவி கொடுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. உலகம் நம்மை விட்டு மாற நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை நம்ம இப்படி சொல்லலாமா? ஒரு நிமிஷம். உலகம் நம்மை விட்டு மாற 7 உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரியா? அடுத்து என்னதுன்னா அந்த 7 என்ன? மனதிருப்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஆர்ப்பாட்ட சந்ததியை விட்டு விலகணும், அப்போஸ்தல உபதேசம், ஐக்கியத்திலையும் அப்பம் பெற்றதிலையும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும். அதெல்லாம் கிறிஸ்தவத்தின் அடிப்படை உபதேசங்கள். அது என்ன சொல்ல போனா அஸ்திபார உபதேசங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தின் அஸ்திபார உபதேசம்னா ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இப்படிதான் என்ன செய்யணும், இருக்கணும். அதேதான் அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே பேதுருவின் மூலமாக உலகத்திலிருந்து சுற்றி இருந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் போதிக்கப்பட்டது இந்த வார்த்தைகள் தான். அல்லேலூயா. மன திரும்பணும், உண்மையான மன திரும்புதல் இருக்க வேண்டும். மனம் திரும்பினவர் கண்டிப்பாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கை, கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது, கரைப்பட்டு விடக்கூடாது. நாம உடன்படிக்கையில விரிசல் வந்துடக்கூடாது, உடன்படிக்கை பிளவு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். 3வது, பரலோகத்துக்கு போகணும்னா கண்டிப்பா என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியின் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறணும். அபிஷேகத்தை பெறாம பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியவே முடியாது. அதனால கண்டிப்பா யாராயும் நீங்க அபிஷேகம் பெறாம பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகம் பெறாம இருந்தீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன், ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து விட்டு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்துல நம்ம விடுதலையோடு ஆராதிக்குமோ ஆண்டவர் நம்மளை கண்டிப்பா நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்று கொண்டவர்களுக்கு அதை பத்தி நிறைய சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. ஆமா, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு ஆண்டவர் இந்த நாட்களில், இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் நிறைய பேரை புதிதாக ஆண்டவர் அபிஷேகித்தாரு. ஆமா, அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தியானிச்சு அந்த 3 நாள் தியானித்தோம். அந்த 3 நாள் நீங்க காத்திருந்திருந்தாலே போதும், 3வது நாள் ஆண்டவர் அபிஷேகிச்சிருப்பாரு. சீரியஸா சொல்றேன், நிறைய பேர் ஆண்டவர் அபிஷேகித்தார். கடைசி ஜெபத்துல புதிய அபிஷேகத்தை கொடுத்தார், புதிய அனுபவங்களை கொடுத்தார், புதிய நவமான பாஷைகளை தந்தார். ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ள ஆண்டவர் புதிய அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. நிறைய பேர் சொன்னாங்க, அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, அவர்களுடைய காத்திருப்பு வீணா போகல.
சீரியஸா சொல்ல முடியாது. என்னன்னா அவருடைய காத்திருப்பும் எதிர்பார்ப்பும் என்ன செய்யல, வீணா போகல. என்னைக்கும் அன்னைக்கு பெற்ற அந்த அபிஷேகத்தை டெய்லி அனல் மூட்டி எழுப்பி விட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. அந்த அந்த தீ நம்ம இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, அணைஞ்சிடக்கூடாது, மங்கி போயிடக்கூடாது, சாம்பல் படிந்துடக்கூடாது. டெய்லியும் என்ன செய்யணும், அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அனல் மூட்டிக்கிட்டே இருக்குமோ அந்த ஆவியானவர் நமக்குள்ள பொழுது விட்டு எரிச்சு கொண்டே இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம், பலவீனம், பாடு, சோதனை, கண்ணீர் எல்லா மனுஷனுக்கும் வருகிறது தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்தாலும் பரவாயில்ல. ஆனாலும் அன்றைய சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபிங்க. அன்றைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஓகே, அப்போ மூணாவது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நான்காவது மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும். அது என்னென்னு உள்ளது நம்ம நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்ய முடிந்தது, தியானிக்க முடிந்தது. ஓகே, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யம் ஐக்கியத்திலையும் என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம நிறைய காரியங்கள் என்ன செய்தோம், நம்ம தியானித்தோம். அப்ப எல்லா விதத்திலையும் நம்ம ஐக்கியம் இருக்கணும். நம்ம குடும்பத்திலிருந்து, சபையிலிருந்து, ஆவியானவரோடும், பிதாவோடும், கிறிஸ்துவோடும் ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்ப நேற்றுக்கு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், அப்பம் பெட்குதல். அப்பம் பெட்குதல் அவருடைய சரீரத்தின் மேன்மையும் இரத்தத்தின் மேன்மையும் என்ன செய்தோம், பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கடைசியா ஜெபம் பண்ணுதல் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அதனுடைய 42வது வசனத்திற்கு நேராக உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் பெற்றுதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தனித்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணுதலில உறுதியாய் இருக்கணும். ஜெபம் பண்ணுதலில உறுதியாய் தனித்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஓகே, கவனிங்க. இப்போ இதுல நம்ம 6 உபதேசங்களை என்ன செஞ்சிருக்கிறோம், மேல நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த 6 உபதேசங்களையும் கை கொள்ளுகிற விசுவாசிகள் இந்த 7வது விஷயத்துல உறுதியாய் தனித்திருந்தார்கள். காரணம் என்னன்னா, இந்த 6 விஷயத்தையும் காத்து கொள்ளணும்னா கண்டிப்பா ஜெபம் என்ன செய்ய அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஜெபம் ரொம்ப தேவையா இருந்ததுனால, அப்போ ஜெபத்தின் மூலமாக தான் பரிசுத்தமாகி பந்தியில என்ன செய்ய முடியும், பங்கு கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலமாக தான் அதுக்கு மேல அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் ஐக்கியமாகும். அப்போ ஜெபம் ஐக்கியத்தை கொண்டு வந்தது. ஜெபம் எதை கொண்டு வந்தது, அதுக்கு மேல மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக அது உதவியா இருந்தது. ஜெபம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை என்ன செய்தது, கொண்டு வந்தது. அடுத்து ஜெபத்தினாலதான் உடன்படிக்கைக்குள்ளாக, ஜெபத்தினுள்ளாக தான் மனம் திரும்புறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம பரிசுத்த ஆவியானவரை தியானிக்குமோ ஒரு காரியத்தை தியானிச்சோம். என்ன தியானிச்சோம், விண்ணப்பத்தின் ஆவியானவர். அவர் விண்ணப்பத்தின் ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்குமோ இந்த காரியத்துக்காக ஜெபிங்க, அந்த காரியத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மளை எழுப்பி விட்டுட்டே இருப்பாரு, நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசுவோம். அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து அந்த காரியத்திற்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்குமோ ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஜெபத்தை தள்ளாத தேவன், ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 6 உபதேசங்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் ஜெபத்துல உறுதியாய் என்ன செய்தார்கள், தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதே போல இந்த 6 உபதேசத்தை கேட்ட நம்ம ஜெபத்திலையும் உறுதியாய் தரித்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 40 நாட்கள் முடிஞ்சதும் அப்படியே நம்ம வேலையை பார்க்கறதுக்கு அப்படி எப்படி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாம ஆண்டவருக்காக கொஞ்ச நேரத்தை கொடுத்து அவனுடைய சமூகத்துல ஜெபிக்க ஆண்டவர் பலன் தருவாராக. அல்லேலூயா. கூடுமான வரையிலும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், கிளம்பி சர்ச்சுக்கு வந்துருந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா
அதை செய்யலாம், இதை செய்யலாம், 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். அந்த மைண்டில் தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம், ஓடிட்டு இருப்போம். ஜெபம் பண்ணணும், சர்ச்சைக்கு போகணும்னு சொன்னால் சீக்கிரமாக வேலைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவோம், முடிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வந்து அடுத்த வேலையை என்ன செய்யலாம் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணிடுவோம் மைண்டில். அப்படிதானே? ஒரு ப்ரோக்ராம் போட்டுருவோம், அதை ஷெட்யூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஜெபம் பண்ணுவோம். அடுத்து ஏதாவது ஒரு நாய் தான் வெளியே குறைக்கும், உடனே அடிச்சு இருந்து போயிடுவோம், வெளியே போவோம். இங்க எந்த நாய் வெளியே குறைச்சாலும் என்ன செய்ய மாட்டோம், அசைய மாட்டோம். என்ன வண்டி வரட்டும், ஹார்ன் அடிக்கட்டும், என்ன வேணாலும் போட்டோம். ஆனா இங்க இருந்து ஜெபம் பண்ணும்போது என்ன செய்ய மாட்டோம், எந்திரிச்சு போய் வெளியே வண்டி போகுதான்னு போய் பார்க்க என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அப்படிதானே? ஆமா. ஆனா வீட்டில் இருந்தோம்னா இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், யாரு வந்தாங்கன்னு தெரியல, பாதி மைண்டு வெளியே இருக்கும். அப்போ ஆண்டுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் ஆகிடும். ரொம்ப நேரம் நாம இன்னும் குறைச்சிக்கிறோன்னே, 1/2 மணி நேரம் ஆகிடும். என்னதுன்னா 1/2 மணிக்கூறாது வந்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் வந்து முடிந்த வரைக்கும் வாரத்துல ஒரு 4 நாளாவது, 3 நாள் விட்டுருங்க. சாட்டர்டே ஒரு நாள் வருவோம், சண்டே ஒரு நாள் வருவோம், இடையில ஒரு நாள் கேப் உங்களுக்கு விட்டுறேன், சரியா? மீதி 4 நாள், 7 நாளில் 4 நாள் கண்டிப்பாக என்ன செய்யணும், வரணும். வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. இங்கிருந்து கூப்பிடுமா ஆண்டவர் கேட்பாரு, இங்கிருந்து கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் பதில் தருவார். இந்த சங்கிலி தொடர ஜெபம் வச்சாதான் போவான். சங்கிலி தொடர ஜெபம் வந்து அது நீங்க எப்படியா வாங்கலேன்ட்டு வைக்கிறது. ஆமா, நீங்க இப்படி வந்து ஜெபம் பண்றீங்கன்னா அப்படி ஒரு ப்ரோக்ராம் வைக்க வேண்டிய தேவை இல்லை. நீங்க தான் வந்து ஜெபம் பண்றீங்களே, அப்படி ஒரு ப்ரோக்ராமே தேவையில்லை. அப்போ நீங்க வந்து டெய்லியும் அப்படி ஒரு ஜெபத்தை முடிந்த வரைக்கும் வந்து ஆண்டுடைய சமுத்திரம் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு, திங்கக்கிழமை பிரேக் விட்டு செவ்வாய்க்கிழமை போவோன்னு நினைக்காதுங்க. திங்கக்கிழமையே வாங்க. 8ஆம் தேதி முடிக்குதா, இந்த திங்கக்கிழமையை சொல்றேன்னு உள்ளது புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் தேதி முடிக்குதா, 9ஆம் தேதி சரி பிரேக் விட்டுட்டு 10ஆம் தேதி போவோன்னு நீங்க நினைச்சீங்கன்னு வைங்க, சமாதி கட்டிடுவான். ஆமா, அதனால அப்படி நினைக்காதீங்க. திங்கக்கிழமையே என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். எல்லாம் முடிச்சுட்டு தம்மம்பட்டிக்கு போகும் முன்னாடி வந்து பைக்கை இங்க விட்டுட்டு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, இல்லைன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவோம்னு என்ன செய்யணும், தீர்மானம். அதே மாதிரி தான் எல்லாம் இருக்கும், சரியா? அவங்களை எடுத்துக்காட்டா சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா, என்ன செய்யணும், வந்து ஜெபம் பண்ணுங்க, சரியா? ஆமா, வரலாம், டைம் இருக்குது, கண்டிப்பா வரலாம். வந்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. மற்ற வேலையெல்லாம் ஸ்மூத்தா நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியா போகும், மைண்டு ரிலாக்ஸா இருக்கும். நீங்க வேணா 1 வாரம் சோதிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்துருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபத்துல உறுதியாய் நிறுத்திருக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா. ஓகே. அடுத்து நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் ஓகே, இங்க நம்ம வாசிக்கும் போது அங்கே இவர்கள் எல்லாரும் என்றால் மேலே சொல்லப்பட்டிருக்கிறதான எல்லா சீஷர்களும் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்தார்கள். மேல ஒரு 11 பேருடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. 11 பேர் சேர்ந்து, அதோட சேர்ந்து யாரு வந்தார்கள், ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மெயின் என்ன விஷயம் தெரியுமா, எல்லாரும் இருந்தார்கள் அங்க. இயேசுவின் சகோதரர்கள் இருந்தார்கள், இயேசுவின் தாயாரும் இருந்தார்கள், அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். இதுக்கு மேல அந்த 11 அப்போஸ்தலர்கள் 11 சீஷர்களும் என்ன செய்தார்கள்,
அங்கு இருந்தார்கள். எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் எப்படி இருந்தார்கள் என்றால் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒருமனம். ஒருமனம் இல்லாம நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. அந்த ஜெபத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்காது. அந்த ஜெபத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட முடியாது. நம்ம கர்த்தலாம் கூப்பாடு போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பாட்டா பாடலாம், எப்படி வேணாலும் கத்தி ஜெபம் பண்ணலாம். ஆனா ஒரு மனம் இல்லைன்னா அந்த ஜெபம் வேஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அண்ணன் போயிட்டாரு, இனிமே நான் தான் அடுத்து நான் எல்லாத்தையும் பார்த்து செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இயேசுவின் சகோதரர்கள் யாரும் என்ன செய்யல, சொல்லல. இயேசுவின் தாய் வந்துட்டு நான் தான் இயேசுவை பெற்றெடுத்த தாய், இனிமே நான் என்னுடைய தலைமையில தான் நீங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்யல, சொல்லல. எல்லாருக்கும் ஒரே மனமா இருந்தார்கள். அல்லேலூயா. அங்கே யாரும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்து ஒரு மனதோட ஏக சிந்தையோட ஒரு இடத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்கும்படியாய் ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என்ன வேண்டுதல் அவர்களுக்கு? ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னீரே, ஒரு தேற்றரவாளனை எங்களுக்காய் அனுப்புவேன் என்று சொன்னீரே, அவரை என்ன செய்யுங்க, அனுப்புங்க, அவரை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மனதுல வேண்டி விண்ணப்பித்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் ஏன் ஒரு இடத்துல வந்து கூடி ஒதுங்கி இருந்தாங்க தெரியுமா? பயந்து போய் இருந்தாங்க தெரியுமா? ஏன்னா இயேசுவை பிடித்து விட்டார்கள். இனி அவருடைய சீஷர்களை தான் என்ன செய்யணும், பிடிக்கணும். அவ்வளவுதான். அவர் கூட அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர்கள் எல்லாரையும் பிடிச்சு என்ன செஞ்சிருவாங்க, கொன்னுருவார்கள் என்று சொல்லி அந்த பயத்தோட அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாக தான் எருசலேமில் இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க எருசலேமில் போய் காத்திருங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் எருசலேமில் போய் என்ன செய்தார்கள், காத்திருந்தார்கள். இல்லைன்னா எம்மாவூர்ல இருந்து வந்தவன் எம்மாவூருக்கு போயிருப்பான், கலிலேயாவில இருந்து வந்தவன் கலிலேயாவுக்கு போயிருப்பான், அங்கங்க இருந்து நாசரேத்துல இருந்து வந்தவன் நாசரேத்துக்கு போயிருப்பான். எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் போயிருந்திருப்பாங்க. எல்லாம் சிதறி போயிருந்திருப்பாங்க. இயேசுவும் பொய்யாச்சு, எல்லாம் முடிச்சுட்டு நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பார்கள், போயிருப்பாங்க. ஆனா இயேசு சொன்னார், நீங்க போய் எருசலேம் என்ன செய்யுங்க, காத்திருக்கன்னு சொன்னாரு. இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தம் அவர்கள் எருசலேமில் போய் கதவை பூட்டிட்டு உள்ள ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் பயத்தோடும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் யாரும் தனித்தனியா, எல்லாத்துலயும் ஒரு மனம் இருந்துச்சு பாருங்களேன். எல்லாத்துலயும் ஒரு மனம் இருந்தது. என்ன தெரியுமா? செத்தா ஒன்னா சாப்பிடுவோம், மாட்டுனா ஒன்னா மாட்டுவோம். புரியுதா? புரியுதா? செத்தா ஒன்னா சாவோம், மாட்டுனாலும் ஒன்னா மாட்டுவோம். எல்லாருமே இயேசுவுக்காக எல்லாரும் செத்துடலாம், மாட்டுனா எல்லாரும் ஒன்னா மாட்டுவோம் அப்படின்ற ஒரு 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 மனம் அவருடைய இருதயத்துல இருந்துச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு மனதை தான் ஆண்டவர் இன்னைக்கு சபையில எதிர்பார்க்கிறாரு. அந்த ஒரு மனதை தான் இன்னைக்கு சபையில ஒரு 100 பேர் 150 பேர் வருகிறது வரையிலும் அந்த ஒரு மனம் இருக்கும், இருந்தது. எல்லா சபையிலையும் அப்படிதான் இருக்கும். அடுத்து அதுக்கு மேல எண்ணிக்கை வர தொடங்குறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி என்ன செய்யும், இழுக்கும் அங்க அங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனதோடு காத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. 2வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், ஓரிடத்தில் அவர்கள் கூடினார்கள். அந்த வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்தார்கள். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பணும்னா நம்முடைய ஜெபத்துல ஒரு மனம் இருக்க வேண்டும். ஓரிடத்துல கூடி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்றேன், நாங்க இங்க 3 பேர் ஜெபம் பண்றோம், நீங்க அங்க 3 பேர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்குமோ பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஹல்லேலூயா. கொர்நேலியுவின் வீட்டுல அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனா அவர்களுடைய குடும்பம் மாத்திரமல்ல, அதை சுற்றி இருந்தவர்களும் எல்லாருமே அவருடைய வீட்டுல என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து இருந்து அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். விஷயம் என்னன்னா, அந்த நாட்களில சபை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கிற அளவுக்கு சொந்த இடமோ அப்படியெல்லாம் என்ன செய்யாது இல்ல. யாராயிலும் ஒருவருடைய வீட்டுல அதற்கான வசதி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல போய் என்ன செய்வார்கள்? எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூடுவார்கள். அது அவர்களுக்கு சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வருவார்கள். அப்படிதான் அவர்களுக்கு இருந்ததே தவிர அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு என்ன செய்யல? ஜெபிக்கல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கணும்னா, நம்முடைய ஜெபம் அவர் நியமித்த அந்த ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டம் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் இருக்கணும், ஓரிடத்துல எல்லாரும் கூடணும். கூடுவோம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய ஆலயத்துல ஒரு மனப்பட்டு ஜெபிக்குமோ ஆண்டவர் நம்ம நிரப்புவாரு. ஒரு மனதோடு வாஞ்சியோட ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. அல்லேலூயா. ஓகே ஓகே. இன்னும் இதை கொஞ்சம் கூட டீப்பா யோசிக்கணும்னா, ஒரு மனம் இருக்கணும்னா ஒரே உபதேசத்துல இருக்கணும் எல்லாரும். அப்படிதானே? எல்லாருக்குள்ளேயும் ஒரே உபதேசம் இருக்கணும். என்ன உபதேசம்? நம்ம இப்ப பேசின எல்லா உபதேசமும் அப்போஸ்தலருடைய உபதேசம் நம்முடைய இருதயத்துல அதே உபதேசத்தோட இருக்கணும். என்னன்னா, இப்போ ஒருத்தர் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவோமா, பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு வைங்களேன். ஒரு 10 பேர் சேர்ந்து ஆலயத்துல இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆனா 10 பேர்லையும் ஒரு 2 பேர் 3 பேருக்குள்ள என்ன மனசுல என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் வரணுமா, பரிசுத்த ஆவியானவர் இப்படி கூட வரலாமே, பரிசுத்த ஆவியானவர் அப்படி கூட வரலாமே என்று சொல்லி பல அபிப்பிராயங்களை என்ன செஞ்சிருப்பார்கள்? புரியுதா? புரியுது இல்ல? பல அபிப்பிராயத்தை என்ன செஞ்சிருப்பார்கள்? வைத்திருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் நிரப்பணுமா, பரிசுத்த ஆவியானவர் இப்படியும் செய்யலாமே, அப்படியே செய்யலாமே, இப்படியே செய்யலாமே என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு கான்செப்டை என்ன செஞ்சிருப்பாங்க? வைத்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி, வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எப்படி வந்தாரு? பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவுகளாக ஒவ்வொரு மேலையும் இறங்கினாரு. அப்படித்தானே? சொல்லுங்க. அப்படித்தானே? ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியான அக்கினி நாவுகளாக இறங்கினாரு. இறங்கின உடனே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை முதல்ல என்ன செய்தார்கள்? பேச தொடங்கினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக சொல்ல வரேன்னா, அநேகருடைய கான்செப்ட் எப்படின்னா, அந்நிய பாஷை கண்டிப்பா வேணுமா, அந்நிய பாஷை இருந்தாதான் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன நிரப்புவதற்கு சமமா? அந்நிய பாஷையின் அடையாளத்தோட மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது அப்படிதான் ஆண்டவர் நிரப்பினார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய பாஷையின் அடையாளம் இல்லைன்னா ஆண்டவர் நம்மை நிரப்பல்ல. நிரப்பிட்டாருன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏமாறக்கூடாது. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினாரோ எல்லாரையும் ஆண்டவர் அந்நிய பாஷையின் அடையாளத்தோட தான் என்ன செய்தார்? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலும் அப்படிதான் இருக்குது. அந்நிய பாஷையின் அடையாளம் இல்லாமல் யாரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப, சொல்லுங்களேன், நிரப்ப மாட்டார்.
அப்போ இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க இதுல 2 பேர் வந்து இப்படி ஆண்டவர் நிரப்பலாமே இப்படி நிரப்பலாமேன்ற கான்செப்ட்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அங்க என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஒரே மனசு இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும். எல்லாரும் 10 பேர் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும், பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும், அந்நிய பாஷையின் அடையாளத்தோட தான் என்னை நிரப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனையும் யாரையும் பக்கத்துல இருக்கிறவங்களை கவனிக்காம ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி அந்த ஏக சிந்தையோடு அந்த உபதேசத்துல நிலைத்து நின்றவர்களாக அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமா நிரப்புவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார் பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வாரு, செய்வார். ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அந்த ஆவியானவர் நம்மை அபிஷேகத்தினால் நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 பேர் சேர்ந்து இல்லைன்னா 6 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து அவருடைய சமூகத்துல இங்க வரணும், ஆலயத்துக்குள்ள வரணும். ஆலயத்துக்குள்ளதான் அவர் ஏறுகிறார், இறங்குகிறார், அங்க பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து அவருடைய சமூகத்துல ஒருமனப்பட்டு பாட்டை பாடி அவருடைய சமூகத்துல ஜெபிக்குமோ கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவார். இதை நான் அனுபவத்துல சொல்றேன். எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் மதுரையில ஒரு சர்ச்சில் அசிஸ்டண்டா இருந்தேன். அப்போ அங்கே இருக்குமோ பைபிள் காலேஜில் நடத்திட்டு அங்கே இருந்தேன். அந்த சர்ச்சில் வந்து பசங்க நிறைய பேர் வருவாங்க, அப்படி இப்படி வருவாங்க போவாங்க. அப்புறம் நான் வந்து போனதுக்கப்புறம் எல்லா பசங்களையும் ஒன்றா சேர்த்து அவங்க எல்லாருக்கும் உள்ளேயே உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாருமே என் கூடயே கடைசியாக இருக்கிற மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே எல்லாரையும் கையில் போட்டு கொண்டு வந்துச்சு. அதில் ஒரு ஜெபம் தொடங்கினேன். வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு ஜெபம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு வந்து எப்பவும் வருவாங்க ஒரு 6 பேர் 7 பேர் என்ன செய்வாங்க, ஜோமனா வருவாங்க. அதில் அன்னைக்கு வந்து ஒரு 5 பேர் தான் இருக்கிறோம். 5 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணி அந்த பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதில்லை உறங்குவதில்லை அந்த பாட்டு பாடிட்டு இருக்கோம். 3ஆவதா அந்த பாட்டை பாடுறோம். பாடி முழங்காலில் நின்று எல்லாரும் நல்லா, நான் சொன்னேன் நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை நிரப்புவார், பரிசுத்த ஆவியானவர் தருவாருன்னு சொன்னேன். பாட்டை பாடி முடிச்சு எல்லாம் கண்ணை மூடி நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கிறானுங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளால 4 பேர் அப்படி தெரிச்சு போய் விழுந்துட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். இன்னும் பூசுது சரியா? ஆமா, ஆண்டவர் நிரப்பின உடனே அப்படி முழங்கால நின்னவன் அப்படி ஜம்பாகி பின்னாடி போய் விழுந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரையும் என்ன செஞ்சாரு, நிரப்பினார். சரியா? அதே போல ஆண்டவர் செய்வாரு. நம்ம இருதயம் எப்படி இருக்கு, நம்முடைய காத்திருப்புதல் எப்படி இருக்கு, நம்முடைய உபதேசம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்து நம்ம உபதேசத்துக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்குமோ ஆண்டவர் என்ன செய்வாரு, நிரப்புவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அவர்களை பசங்களை கொயர்ல நிப்பாட்டி அதுக்கப்புறம் அவனுங்க என் கூட சேர்ந்து பாடுமோ அந்த பாட்டுலயே மகிமை இருந்துச்சு. புரியுதா? பாடுமோ ஒரு மகிமையா இருந்தது. அந்த பிரசன்னம் அது வந்து வித்தியாசமா இருக்கும். அது நான் நிப்பாட்டுனால அவர்கள் பாடுகிறதுலயே ஜனங்கள் எல்லாரும் இங்க இருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு போன மாதிரி, ஒரு ஊற்று புறப்பட்டு போன மாதிரி அவர்கள் அந்த அளவுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. அதுல ஒருத்தன் இப்போ பாண்டிச்சேரியில அவன் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான். அவன் பாண்டிச்சேரியில ஒரு சர்ச்சில் அவன் அசிஸ்டன்ட் பாஸ்டரா மாறிட்டான். அது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரே உபதேசத்துல நிலைத்திருக்கணும். நம்முடைய உபதேசம் என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. உபதேசம் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தது போல உபதேசம் மாறுகிறது அல்ல. ஆட்களை பொறுத்து உபதேசம் மாறுகிறது அல்ல. பணத்தை பொறுத்து உபதேசம் மாறாது. வசனம் தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே உபதேசம், ஒரே நிபந்தனை, ஒரே கட்டுப்பாடு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இல்லையா? சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே 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 ஓகே. அப்போ ஒரே ஞான ஸ்நானம் பெற்றவர்களாகவும் ஒரே மாதிரியான கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும்
இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்தால் பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்குவார். பல உபதேசத்தோடு அங்க வந்து ஜெபித்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்மை நிரப்ப மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இனி இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ள போகலாம். அதே ஜெபத்துக்குள்ள கொஞ்சம் முக்கியமான ஒரு கான்செப்ட் நீங்க நல்லா கவனிங்க, சரியா? ஒருமனப்படுகிற இடத்துல, ஒருமனப்பட்டு அவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிற, ஒருமனமாய் ஜெபிக்கிற இடத்துல கர்த்தருடைய வசனம் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருடைய வசனம் இல்லாம அங்க இருந்து ஜெபிக்கிற ஜெபம் அது வீண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனதோடு ஜெபிக்கிற இடத்துல கர்த்தருடைய வசனம் கிரியை செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிப்போமா? நெகேமியா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 8 அதனுடைய 1வது வசனம். ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை இதை பத்தி நம்ம என்ன செஞ்சோம், கேட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பத்தி கேட்டோம். ஏன் நான் சீக்கிரமா பிரசங்கம் பண்றது தெரியுமா? ஒரு வாரம் தாண்ட விட்டேன். அவரு நிறைய நான் எடுத்து வச்ச தாட்டெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஆண்டவரே நான் என்ன பண்றது ஆண்டவரேன்னு மைண்ட்ல ஒரு லெவலுக்கு மேல மண்டே என்ன செய்யாது, ஓடாது. ஏன்னா இப்போ அவரு எடுத்து வச்சிருக்கிறதுல நான் பண்ணிட்டு இருப்பேனா இருக்கும். அடுத்த வாரம் தான் அவருக்கு நம்ம பேச 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 ஐயோ ஆண்டவரே நான் எடுத்து வச்சிருந்தேனே அப்படின்னு நினைச்சியோ தோணும். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், கண்டினியூஸா 3 வாரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ராத்திரி பகலா உட்கார்ந்து எழுதி எப்படியாவது மெசேஜ் எடுத்து கண்டினியூஸா பேசிடுவோம். ஒரு நாள் கேப் விட்டேன், இந்த வார்த்தை பேசிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் கேப், சண்டே கேப் தான். சண்டே கேப்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு சபைக்குள்ள. அல்லேலூயா. நம்ம இப்ப இந்த வசனத்துக்குள்ள வாங்க. என்னன்னா 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒருமனப்பட்டு கூடின உடனே ஜனங்களை என்ன சொல்லுகிறார்கள், நியாயப்பிரமாணத்தை, மோசையின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரும்படி வேதபாரகனாகிய எஸ்ராவிடத்துல சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நம்ம ஒருமனப்பட்டு கூடுகிறோமோ அங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒருமனப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள பேசப்பட வேண்டும். நம்முடைய ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய உபதேசமும் இருக்க வேண்டுமே தவிர கர்த்தருடைய வார்த்தையும் உபதேசமும் இருக்க வேண்டுமே தவிர வேற கதைகளோ வேற உள்ள வரக்கூடாது. நம்ம ஜெபங்களை நடத்தும் போவோம், ஜெபிக்கும் போவோம், ஜெபத்தை நடத்தும் போவோம், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபத்தை சொல்லி ஜெபத்தை நடத்த வேண்டுமே தவிர இதற்குள்ளாக உலக காரியங்களோ உலக நீதிகளோ உலகத்தின் காரியங்களோ அரசியலோ இதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வர கூடாது. அரசியல்ல இருந்து ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒப்பிடவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்திற்கு வசனத்தோடு ஜோடு கண்டிப்பா என்ன செய்கிறது இருக்கு. வசனத்தை வசனத்தோடு ஜோடித்து பேச வேண்டும். அல்லேலூயா. அங்கதான் மகிமை இருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜெபிக்கிற இடத்துல வரணும். நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்ததா இருக்கணும். புரியுதுல்ல? நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, ஓகே. வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு என்ன செய்தார்கள் சொன்னார்கள். இந்த எஸ்ரா எப்படிப்பட்டவன்? 7ஆம் அதிகாரம், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் செய்யவும்
ஆ நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் ஆ. எஸ்றா தன் இருதயத்தை எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. இதுல இந்த வசனத்துல வாசிக்குமோ 10வது வசனத்துல வாசிக்குமோ கர்த்தருடைய வேதத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்க தானே? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அவன் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். யார் இந்த எஸ்ரா? அவன் ஆரோனின் வம்சத்தில் உள்ளவன், எலெயாசாரின் வம்சத்தில் உள்ளவன், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டின பினேகாசின் வம்சத்தில் உள்ளவன், அவருடைய சந்ததியில. அல்லேலூயா. கர்த்தருக்காகவும் அவருடைய உபதேசத்திற்காகவும் நியாய பிரமாணத்திற்காகவும் வைராக்கியம் பாராட்டினவன் தான் பினேகாசு. அந்த சந்ததியில் பிறந்தவன் தான் எஸ்ரா. அல்லேலூயா. அவன் எங்க இருக்கிறோம்ங்கிறது முக்கியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல கவனமுடையவனாயிருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. எங்க இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து சாய்ந்து அவன் இருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. இதுல அவன் இருதயத்தை எப்படி எதுக்கு பக்குவப்படுத்தி இருந்தான் தெரியுமா? போதிக்கிறதுக்கு. இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அதின்படி செய்யவும். அல்லேலூயா. போதிக்கிறது மாத்திரம் அல்ல, அதன்படி செய்ய இருதயத்தை டியூன் பண்ணி வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. பேசும்போ அவனுக்குள்ளேயும் ஒரு மாற்றம், ஜனத்துக்குள்ளேயும் ஒரு மாற்றம். அல்லேலூயா. அப்ப அவன் ஜனத்துக்குள்ள மாற்றம் இருக்கிறதோ இல்லையோ, இவனுக்குள்ள மாற்றத்தோடு வந்து பேசிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதனாலதான் ராஜா அவனை பார்த்து சொல்லுகிறாரு. என்னன்னு சொல்லுகிறாரு? 12வது வசனத்துல, அர்த்தசஷ்டா உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை உத்தமன் என்று சொல்லுகிற வார்த்தைய சும்மா எல்லாம் ஆண்டவர் சொல்லல பாருங்களேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் தான் உத்தம. 119 சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதை அந்த அர்த்தசஷ்டா ராஜாவாகிய புறஜாதியாகிய ஒரு ராஜா கண்டு அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ உத்தமன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி அவன் நடக்கிற உத்தமனாகிய எஸ்ரா. அல்லேலூயா. உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா. அல்லேலூயா. அப்போ எஸ்ரா அப்படி ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கிறது நிமித்தமாக ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறவராய் இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஓகே ஓகே. தேவனுடைய ஜனம் ஒருமனப்பட்டு கூடுகிற இடத்துல தேவனுடைய வசனம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. கொண்டு வரப்பட வேண்டும். ஆனா என்னன்னா காரணம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஜெபிக்கும் போது வேதத்தின் அடிப்படையில் வசனத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம்னா நம்முடைய ஜெபத்துல 2 ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யணும்? இருக்கணும். அதாவது சம்பந்தமே இல்லாத வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. வார்த்தை தெரியலையா, பேசாம ஜெனரலா ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிடணும்? நீட்டா ஜெபம் பண்ணி விட்டுறணும். அதனால நான் பயங்கரமா ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு பரிசேயன மாதிரி என்ன செய்யக்கூடாது? பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணா? ஆமா, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். நீ வந்து அவருக்கு உன்னை பத்தி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவை
இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சத்தமான ஜெபம் ஆண்டவரை துதிக்கிறதாக தான் இருக்கணும். புரியுதா? ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு, பிசாசு உள்ளத்தை பார்க்க முடியாது. ஆனா நம்ம பேசுகிறத கேட்பான். புரியுதா? பேசுறத பிசாசு கேட்பான், உள்ளத்தை பிசாசு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்குமோ மனதளவுல ஜெபிக்கணும். அதுல மனதுல வைத்து நீங்க வாயில வேற வார்த்தைகளை சொல்லலாம், ஆனா அந்த வார்த்தை மெயினான பாயிண்ட் என்ன செய்யக்கூடாது, பிசாசுக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறது நிறைய மெத்தட் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா உள்ளத்துல கூப்பிட்டு மேல இருக்கிறவர் கேட்டாருன்னா அவர் வெளியரங்கமா என்ன செய்வாரு, அந்தரங்கத்தில் கூப்பிட்டு வெளியரங்கமா என்ன செய்வாரு, பதிலளிப்பாரு. சில காரியங்களை அந்தரங்கத்துல தான் என்ன செய்யணும். அல்லேலூயா. வெளியரங்கமா நம்ம பேசி ஜெபம் பண்ணணும்னு வைங்களேன், நீ செஞ்சிருவியா, நானும் பார்க்கிறேன் அப்படின்னு என்ன செய்வான், பிசாசு சவால் விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வெளியரங்கமா சத்தமா ஜெபிக்கிற ஜெபங்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். அதனாலதான் சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும், மகிமையை செலுத்தணும், ஸ்தோத்திரங்களை எடுக்கணும். இதெல்லாம் செலுத்தணும். துதிகளின் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். துதிகளின் மத்தியில பிசாசால எதை செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனா நம்ம ஜெபிக்கிற இடத்துல அவன் பக்கத்துல இருப்பான். நீ ஜெபம் பண்ணிருவியா, நீ பண்ணிருவியா, நீ என்னத்தான் செஞ்சிருவ, நானும் பார்க்கிறேன். அல்லேலூயா. யோபு பயந்து போய் சில காரியத்தை செஞ்சான். புரியுதா? பயந்து போய் பிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம், விண்ணப்பம் பண்ணலாம். அப்போ விண்ணப்பம் பண்ணி பலி செலுத்துமோ பிசாசு என்ன செஞ்சுட்டு இருந்தான், பார்த்துட்டு தான் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாலும் அமைதியா ஜெபம் பண்ணணும், வெளியே சொல்லாம ஜெபம் பண்ணணும், உள்ளத்துல இருந்து மேல ஜெபம் பண்ணணும். கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, அமைதியா ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தமோ வார்த்தையோ வெளியே என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. அமைதியா ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை வெளியே வேண்டாம், ஆண்டவரே கிரியை செய்யுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆனா யாருக்காக ஜெபம் பண்றோம்னு உள்ளது மனசுல மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாருல்ல, ஆண்டவர் பேசிக்குவாரு, ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஜெபம் பண்ணி பாருங்களேன் அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தர போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களுக்காய் சத்தமாய் ஜெபம் பண்ணாம அமைதலாய் ஜெபம் பண்ண ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே 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 ஓகே. நம்ம முதல்ல நம்ம ஜெபித்தோம். எப்படி ஜெபித்தோம்? பாவத்தை அறிக்கை பண்ணும்படியாக, மன திரும்பும்படியாக அன்றைய சமூகத்துல ஜெபித்தோம். அன்றைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கிருபையை பெற்றோம். அப்படிதானே? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு. அப்போ விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட காரணம் என்ன? ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணது நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்தார்? உங்கள் மேல இரக்கம் பாராட்டி கிருபையை தந்து நம்முடைய விசுவாசத்தை நிமித்தம் ஒரு ரட்சிப்பு நமக்கு உண்டாது. புரிந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. விசுவாசத்தை மனசுல வைத்து வாயில ஜெபம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துல ஒப்புரவாகி அவரிடத்திலிருந்து கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசிகளாய் மாறிட்டோம். பாருங்களேன், இப்ப விசுவாசிகளாய் மாறிட்டோம். முதல்ல நம்முடைய ஜெபம் அப்படி இருந்தது. இப்ப விசுவாசிகளாய் மாறிட்டோம். இனி பரிசுத்தத்திற்கு நேராகவும் ஆவியானுடைய ஆவியின் வரங்களுக்கு நேராகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முன்னேறணும். அல்லேலூயா. அப்போ அதற்கேற்றபடி நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்படி கோத்து கொண்டு வந்து அங்கே ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. சரியா? ஆமாம். அப்படி கொண்டு வந்து அப்படி 3வது வசனத்தில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுறாங்க.
சரியா? அப்போ நீங்க அடுத்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே ஆவியில வளரணும், ஆவிக்குரிய ரீதியில வளரணும், ஆவியின் வரங்களினால நிரப்பப்படணும். விசுவாசிகளுடைய ஜெபம் அப்படி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும்னா மேல சொல்லி இருக்கிற 6 காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு செவி கொடுத்திருந்தால் மாத்திரமே இந்த ஜெபத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஏறெடுக்க முடியும், ஜெபிக்க முடியும், ஆண்டவரும் கிரியை செய்ய முடியும். இல்லைன்னா நீங்க இதுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் மேல இருக்கிற அஸ்திபார கிளியர் ஆகலைன்னா எப்படி கட்டப்பட முடியும்? 2 செங்கல் வச்சதும் ஆடுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நம்ம கட்டப்படணும், ஆண்டவருக்கு மேல நம்ம கட்டப்படணும்னா இந்த அஸ்திவார உபதேசங்களுக்கு கீழ்ப்படியுமோ ஆண்டவர் ஆவியின் வரங்களினால் நம்ம நிரப்புவாரு. ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு நமக்குள்ள உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இருந்தது போல நம் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் நிரப்பத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய வரங்களுக்காகவும் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும்னா வேத வசனம் நமக்கு அடிப்படையாக தேவை. அல்லேலூயா. வேத வசனத்தின் அடிப்படை இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. ஓகே, ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை வாசிங்க. ஆ 46 போதும். அடுத்து 5:42 வாசிங்க. 5:42. இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த 2 வசனமும் ஒரே காரியத்தை தான் என்ன செய்கிறது? சொல்ல வருகிறது. என்னன்னா கிறிஸ்தவ விசுவாசிகள், ஆதி கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன செய்தார்கள்னா ஒருமனப்பட்டவர்களாக ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? தரித்திருந்து ஆலயங்கள் தோறும் வீடுகள் தோறும் என்ன செய்தார்கள்? அப்பம் விட்டு ஜெபம் பண்ணி உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர்கள் ஆலயமாய், ஒரு சில இடங்கள்ல ஆலயம் இருக்கும், அந்த ஆலயம் இருக்கிற இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருமனப்பட்டு கூடுவார்கள். சில இடங்களில் வீடு தான் இருக்கும், அப்ப வீடுகள்ல என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு கூடினார்கள். ஒருமனப்பட்டு கூடி அங்கே இருந்து என்ன செய்தார்கள்? அப்பம் விட்டு ஜெபம் பண்ணி உபதேசம் பண்ணி, உபதேசத்தில் என்ன செய்தார்கள்? உபதேசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இப்படி அவர்கள் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு இடத்துல அப்படி கூடி ஜெபிக்கும் போது அங்க பரிசுத்த ஆவியானுடைய கிரியை பயங்கரமா இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ஆண்டவர் அபரிவிதமான காரியங்களை என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக விசுவாசிகளுக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளேயும் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒருமனப்பட்ட ஜெபத்திலேயும் வேண்டுதலிலும் இவர்கள் தரித்திருக்கும் போது இவர்களை ஆண்டவர் கிருபை வரங்களினால் என்ன செய்தார்? நிரம்பினார். இங்க இருந்துதான் என்ன செய்கிறார்கள்? கிருபையின் வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தபோது அநேகருக்குள்ள தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. கிரியை செய்ய ஆரம்பித்து அவர்களும் அங்கே இருந்து ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்படுகிறவர்களாகவும் இருந்தார்கள். அல்லேலூயா. காரணம் எல்லாமே இந்த ஒருமனப்பட்ட ஜெபத்திற்குள்ளாக வேத வசனத்தின் அடிப்படையிலும் உபதேசத்திலையும் காத்திருந்து வேத வசனத்தின் அடிப்படையோடு ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆவியில நிரம்பி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தது நிமித்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசன வரங்களையும் கிருபை வரங்களையும் கிருபா வரங்களையும் ஆண்டவர் கொடுத்து அங்க ஆண்டவர் ஊழியத்திற்கென்றும் ஜனங்களை பிரித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் செய்கிறத பார்த்துட்டு உலக ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் குறித்த ஒரு பயம் இருதயத்துல உருவாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆண்டவர் குறித்த ஒரு பயம் இருதயத்துல உண்டாக ஆரம்பித்தது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாவம் கண்டித்து உணர்த்தப்படும். அவர்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பாவம் கண்டித்து உணர்த்தப்படும். விடுதலை உண்டாச்சுது, பிசாசிலிருந்து விடுதலை உண்டாச்சுது, சுகம் உண்டானது. இப்படி எல்லாம் தான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சின்னதுல இருக்கும்போதெல்லாம் தீர்க்க தரிசிகள் நிறைய பேர் சபைகள் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ சொன்னதெல்லாம் தீர்க்க தரிசனமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. வந்து உக்காந்த உடனே முதல்ல அவனை பின்னி உரிச்சு எடுத்துருவாரு. ஹல்லேலூயா. ஒருத்தர் முதுகு வலின்னு முதுகு தண்டு வடத்துல மட்டும் எண்ணெயை போட்டுட்டு வந்து அங்க உட்காந்துருந்தாரு. நீ முதுகு வலின்னு முதுகுல எண்ணெயை போட்டு தானே வந்து உட்காந்துருக்கிறன்னாரு. அவரு ஆடிட்டாரு. பிள்ளைகளுக்கு கூட அவருக்கு முதுகுல எண்ணெய் போட்டது தெரியாது. சர்ச்சைக்கு கிளம்ப முன்னாடி பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு பிள்ளைகளுக்கு அவங்க மனைவியும் முதுகுல மட்டும் தண்டோடத்துல மட்டும் எண்ணெயை போட்டு விட்டுட்டு உடனே கிளம்பி சர்ச்சைக்கு என்ன செய்தாச்சு, வந்தாச்சு. வந்து உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது முதுகு வலியோட முதுகுல எண்ணெய் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க சொன்ன உடனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இருக்க தீர்க்கதரிசிகள் எல்லாம் உங்கள் இந்த எழுத்துல தொடங்குறவர்கள், இந்த எழுத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் எழுப்புங்க உருளுங்கன்னு இருப்பாங்க. அது இல்லைன்னா அந்த பேர் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்த பேரெல்லாம் அடிச்சு விட்டு இந்த பேர்ல இருக்கிறவங்க எல்லாம் எழுப்புங்க. ஏன்னா கண்டிப்பா 2 பேர் அதுல இருப்பாங்கன்னு தெரியும். அதனால என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். அப்படி என்னன்னா 4 எடுக்கும் 4 செயல்படுக்காம போயிடும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிடும் நடக்குது இப்ப தீர்க்க தரிசனம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. உள்ள ஒருத்தன் அன்னைக்கு அதான் சொன்னார்ல, ஒரு சன்னியாசி, ஒரு சாது, அவர் இங்க உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்குமோ உபவாச சபை நடக்குது. நல்ல உள்ள ஏறி எல்லா உபவாசத்தோட வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் கொஞ்சம் லேட்டா வந்தான். உள்ள லேட்டா வருவான். இங்க இருந்து வாசல்ல வருபவே இங்க இருக்கிற அந்த சன்னியாசி அவரு சாது சொல்லுகிறாரு, ஏய் நல்ல கருவாட்டு கறி வச்சு தின்னுட்டு நீ உள்ள வரியாக்குன்னு சொன்னாரு. அவன் அடிச்சு 6 ஆண்டு என்ன மன்னிச்சிருக்கன்னு விழுந்து. ஆமா, அப்படி இருந்தது தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அப்படி கிரியை செய்வாருங்க. அப்படி கிரியை செஞ்சாதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். வேதத்தின் அடிப்படையில வேதத்திலிருந்து பாவத்தையும் நாம செய்கிறதை கண்டித்து உணர்த்தணும். கண்டித்து பேசுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை உண்டாச்சு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு வசனத்துக்கு நேராய் வாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனத்துக்கு வாசிங்க. அப்போஸ்தலர் 12:5. சபையார் அனைவரும் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இங்க கவனிங்களேன். யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, கொலை செய்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்ப என்னன்னா ஒவ்வொரு சீஷர்களையும் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் கொல்ல வேண்டும். காரணம் என்னன்னா கிறிஸ்தவம் பரவி கொண்டிருக்கிறது. அநேக இடங்களில் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு எல்லா இடத்திலையும் கிறிஸ்தவம் பரவி கொண்டிருக்கிறதுனால இப்போ இவர்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏரோது முதலாவது யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை என்ன செய்கிறார், பட்டயத்தால் வெட்டி கொள்ளுகிறார். அப்போ பட்டயம், இப்போ கண்ணு, அவ்வளவுதானே. அதான் என்கவுண்டர் பண்றாங்க, அவ்வளவுதான். முதல் என்கவுண்டர் யாரு, யாக்கோபை போட்டாச்சு, யாக்கோபை கொண்டு விட்டார்கள். இனி அடுத்து ஒவ்வொருவரையாய் கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏரோது மனதில் நினைக்கிறான். காரணம் என்னன்னா யாக்கோபை கொன்ற உடனே யூதர்கள் எல்லாரும் ஏரோதுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம யூதர்களுக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி ஏரோதுக்கு மனசுல என்ன செய்ய ஒரு ஆசை. அதனால என்ன செஞ்சான், இனிமே என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு என்ன செஞ்சிடலாம், சிறைச்சாலையில் அடிச்சு
கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பிடித்திருக்கிறது தான் யாரை பிடித்திருக்கிறார்கள்? பேதுருவை பிடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பேதுருவை பிடிச்சு இப்ப சிறைச்சாலையில 4 காவல் தாண்டி உள்ள என்ன செய்திருக்கிறார்கள்? அடைச்சிருக்கிறார். மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? போய் படுத்து நல்லா தூங்கினாரு. அல்லேலூயா. சில நேரம் சில சிறை இருப்பு நம்ம தூக்கத்துக்காக கூட இருக்கலாம். அல்லேலூயா. அவ்வளவு நாளும் ஓடிக்கிட்டே இருந்தாரு. அவனுக்கு ஆண்டவர் ஒரு ரெஸ்ட்டை கொடுத்தாரு. போ உள்ள போய் நல்லா படுத்து என்ன செய், தூங்கு. சிலருக்கு சில வியாதி வர்றது, சிலர் அன்னைக்கு வீட்டுல கிடக்க வைக்கிறது தான். வீட்டுல இருங்க, நல்லா படுத்து தூங்குங்க. ஆண்டவர் சில நேரம் சிலருக்கு சில சிறையிருப்பை தருகிறது நன்மைக்காக தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவும் கரெக்டா இது 4 நாள் தள்ளி தான் அவர் என்ன செய்யணும்? கொல்லணும்னு பிளான். அடுத்து என்ன செய்யணும்? அவரை கொல்லணும் பிளான். அப்ப நைட்டே என்ன செய்யணும்? நல்லா படுத்து தூங்குறான். சபையார் எல்லாரும் ஊக்கமா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன செய்யும்? பயம். ஆண்டவரே எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வந்துடணும். அவர் தான் மோஸ்ட் சீனியர் அப்போஸ்தலரா இருக்கிறாரு. அவர் இல்லாம இங்க அடுத்து இருக்கிறவங்க எல்லாம், அவர் இல்லைன்னா அடுத்து எல்லாம் பெரிய ஆளாயிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல, ஒரு பதட்டத்தோட, ஒரு ஆசையோட, வார்த்தையை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவில இங்க வளர வேண்டுங்கிற ஏக்கத்தோட ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் உள்ள போனாரு. உள்ள போயிட்டு அவனை தட்டி எழுப்பினாரு. கையில இருந்து சனக்கு காலில் இருந்ததெல்லாம் கீழே விழுந்துச்சு. விழாவில தட்டினான். அல்லேலூயா. விழாவில தட்டி அவனை எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவன் எழும்பிட்டான். ஆனா அவனுக்கு சொப்பனம் கண்ற மாதிரி இருந்திருக்குது. அப்படியே எந்திரிச்சு அப்படியே போயிட்டு இருக்கிறான். போக போக ஒவ்வொரு கதவும் தானா திறந்தது. அல்லேலூயா. ஆமா, ஆட்டோமேட்டிக் அந்த ஓப்பன் டோர்லாம் இந்த வசனத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. பெரிய பெரிய மால் எல்லாம் பக்கத்துல போனதான் அந்த சென்சார் என்ன செய்யுது? ஓப்பன் ஆகுது. இவர்கள் போனதும் க்ளோஸ் ஆகுது. அப்ப இந்த வசனத்தை வச்சுதான் அதெல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டுபிடிச்சிருப்பாங்க. பக்கத்துல போனதும் ஓப்பன் ஆகணும்னு. அல்லேலூயா. அப்போ தூதன் கூட்டிட்டு போகுமோ அந்த நாள்லயே ஆட்டோமேட்டிக் கதவா இருந்தது எல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. திறக்க போயிட்டே இருந்தார்கள். ஆண்டவர் கொண்டு போய் அவனை அவன் போக வேண்டிய இடத்துல கொண்டு போன, தெருவில் கொண்டு போய் அவனை விட்டுட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. இவனுக்கு தெளிவை கொடுத்துட்டு போனாரு. அரை உறக்கத்திலேயே போனான்னு இவனுக்கு நல்ல தெளிவை கொடுத்துட்டு, போ, நல்லா எலும்பி நல்ல தெளிவா போன்னு சொல்லிட்டு அங்க வர கொண்டு போய் அவரை விட்டுட்டு ஆண்டவர் போயிட்டாரு. தூதன் போயாச்சு. அல்லேலூயா. 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 சபையாருடைய ஊக்கமான ஜெபம், நீதிமான்களின் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அப்படி சமூகத்துல கதறி கூப்பிடுகிறார்கள், அழுது புலம்புகிறார்கள், ராத்திரி எல்லாம் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே நீங்க விடுதலையாக்கணும், நீங்க கொண்டு வரணும், நீங்க பாதுகாக்கணும், அவன் சாக போகக்கூடாது, ஆண்டவரே நீங்க தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சபையார் ஊக்கமாய் ஜெபித்தது நிமித்தமாக அந்த சிறையிருப்பிலிருந்து அந்த ஊழியக்காரனை கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஜெபம் பண்றீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆமா. அல்லேலூயா. ஆமா, நீங்களே சொல்லுங்க, எங்க பிரச்சனையே தலைக்கு மேல இருக்குது, இதுல உங்களுக்காக வேற ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு எல்லாம். ஓகே, ஞாபகம் இருக்குமோ ஜெபம் பண்ணுங்க, சரியா? ஆமா, வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டாம். ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வார்த்தைகளை தரணும், வேதத்தின் மகத்துவங்களை தரணும், அதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. உடல் சுகத்தை கொடுங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. இதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. 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 ஆமா ஆமா. அப்போ நம்முடைய ஊக்கமான ஜெபம் தான் சில இடங்களில் இருந்து சில சிறையிருப்பை நமக்கு மாற்றுகிறதா இருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கல.
ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. ஓகே ஓகே, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. நாம ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு இப்ப புரியுதா? இது சவுல்னு சொல்லி இருக்கிறது யார தெரியுமா? பவுலை தான். சரியா? அப்ப சவுலா இருந்தார், அதுக்கப்புறம் பவுலா என்ன செய்யறார்? மாறினார். சரியா? ஓகே. இப்போ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறார்கள்? பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனேயுரனாகிய லூகியும் ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதர்களாகவும் இவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து அவனுடைய சமூகத்தில் ஆராதனை என்ன செய்திருக்கிறார்கள்? பண்ணிட்டு இருக்குமோ பரிசுத்த ஆவியானவர் இப்ப திருவுளம் பற்றுகிறார். எப்படி திருவுளம் பற்றுகிறார்? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன், அவர்கள் இப்படி கூடி ஜெபிக்கும் போது அநேகருக்கு ஆண்டவர் கிருபை வரங்களை கொடுத்தார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார், அநேகரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார், அநேகரை ஆண்டவர் ஊழியத்திற்காகவும் பிரித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ இங்க பரிசுத்தாவியானவர் இப்போ அவர்களின் மூலமாக திருவுளம் பற்றி பவுலையும் பர்னபாவையும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடும்படியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் ஒருமனப்பட்டு அவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபத்துலதான் ஊழியத்திற்கும் ஏற்படுத்தப்பட முடியும். சும்மா எல்லாம் என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியத்துல நெருக்கணும்னா எந்த நம்பிக்கையோடையும் விசுவாசத்தோடையும் ஆண்டவரை நம்பி நம்ம போகணும்னா ஜபத்தில பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தால் மாத்திரமே, பரிசுத்த ஆவியானவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தால் மாத்திரமே ஊழியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானவர் அங்க திருவுளம் பற்றின பிறகு அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், அவர்கள் மேல கையை வைக்கிறார்கள், ஜெபம் பண்ணி ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோட அனுப்பி விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. அவங்க நம்பிக்கை ஒரே நம்பிக்கை யாரு? இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரம்தான் அவருடைய நம்பிக்கையாக புறப்படுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் உனக்கு நம்பிக்கை. ஆண்டவர் காட்டுகிற பாதையில போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் செஞ்சிருவாரு, அனுப்பி விட்டுருவாரு. ஹல்லேலூயா. அங்க இருக்கிறவர்களும் அனுப்பி விட்டுருவாங்க. நீ போய் கிளம்பு, ஆண்டவர் ஒன்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் கிளம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு செஞ்சிருவாங்க. ஆமா, அப்போஸ்தலர்கள் இந்த இடத்துல போங்க, போய் ஊழியச்சு, இங்கெல்லாம் போயாச்சு, இந்த இடத்துல போகணும், இந்த ரயில் போகணும்னு சொன்னதும் அடுத்து சொல்லுவார்கள். அப்போ அதுக்கப்புறம் தான் பவுல் என்ன செய்கிறார்? மிஷனரி யாத்திரை என்ன செய்கிறாரு? அவர் தொடங்குகிறார். மிஷனரி பிரயாணம் என்ன செய்கிறது? தொடங்கப்படுகிறது. முதல் மிஷனரி பிரயாணம், இரண்டாவது மிஷனரி பிரயாணம். அவருடைய மிஷனரி பிரயாணம் தொடங்குறது தான் அந்தியோக்கியாவில். அங்கிருந்து கைகளை வைத்து பிரித்து விடப்படுகிறார்கள். மிஷனரி யாத்திரை அந்தியோக்கியாவிலிருந்து அவர்களுக்கு தொடங்கப்படுகிறது. சரியா? ஓகேவா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கும் போதுதான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு உண்டானது. நம்மளும் ஒரு கட்டத்துக்கு ஒரு ஸ்டெப் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போகணும்னா உபவாசித்து ஜெபித்து அவருடைய சமூகத்துல ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது ஆண்டவரும் நம்மை அடுத்த லெவலுக்கு என்ன செய்வாரு? கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நெருக்கும்படியாய் வளர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இதுல எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது என்ன தெரிகிறதுன்னா, ஜபத்திற்கு ஒரு மனம் தேவை. ஜபத்திற்கு வேத வசனத்தின் உபதேசம் நமக்கு தேவை. ரெண்டு அடிப்படையில தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அது
ஏன்னா நீதிமொழிகள் அதனுடைய 28ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் 28ஆம் அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குடைய ஜபமும் அருவருப்பானது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு உபதேசத்திற்கும் செவி கொடுக்காமல், ஆண்டுடைய சமூகத்துல எவ்வளவுதான் நம்ம ஜெபிச்சாலும் ஜபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார், கேட்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்போ யாராவது வந்துட்டு கவனிக்கல, யாராவது வந்துட்டு அவர்கள் உபதேசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், விசுவாசி உபதேசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனா ஆண்டவர் மட்டும் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். உபதேசத்திற்கு செவி கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துல நிற்கிறவர்கள் ஜெபித்தால் மாத்திரமே ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பார். அல்லேலூயா. அப்ப ஏன் ஜெபம் இன்னும் ஏன் கேட்கப்படணும்னா என்கிட்ட ஏதோ குறை இருக்கு. அல்லேலூயா. என் குறைய நான் சீர்படுத்தி கொண்டால் மாத்திரமே அங்க ஒரு விடுதலை உண்டாகும். அதுக்கு சபை பொறுப்பு கிடையாது, விசுவாசியும் பொறுப்பு கிடையாது. அல்லேலூயா. இத்தனை நாளா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இங்க போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பதிலும் தரல. ஆனா அங்க போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு மனசுல சமாதானம் உண்டாச்சு. ஆனா நடந்திருக்காது, சம்பவம் ஒண்ணு நடந்திருக்காது. ஆனா அவர்களுக்கு என்ன உண்டாயிருச்சான்? சமாதானம் கிடைச்சிருச்சான். ஏன்னா ஏன் தெரியுமா? நம்மளே இப்போ கொஞ்சம் அப்படியாக இப்படியாக நம்ம பயங்கரமா ஜெபம் பண்ணோம், வார்த்தைகளையும் இலக்கண நடையோடையும் ஜெபம் பண்ணோம்னா, இலக்கண நடையோட ஆமா ஜெபம் பண்ணோம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்னொன்னு கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. அதனால அவங்கள மனசுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். அதுக்கு நீ கோயிலுக்கு போயிருக்கலாம், மாலையை போட்டு இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கும். அல்லேலூயா. ஏன் சொன்னா வர மாட்டேங்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னா என்கிட்ட தான் ஏதோ குறை இருக்குதுன்னு ஒப்புக்கொள்ளுங்க. என் குடும்பத்துல இருக்கு இது குறை, என் குடும்பத்துல அவங்க சரியா இருந்தா இது நடக்கும், அவன் நான் சரியா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் நிமித்தமாக ஆண்டவர் குடும்பத்தை தப்புவிக்க முடியும். ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவை தப்புவிச்சார்ல, ஆபிரகாமின் நிமித்தம் லோத்து தப்புவிக்கப்பட்டார்ல. அப்புறம் ஏன் உங்க நிமித்தம் உங்க குடும்பம் தப்புவிக்கப்படாதுன்னு என்ன இருக்குது? கண்டிப்பா செய்வாரு. அப்படி கேட்கலன்னா நம்ம கிட்ட தான் ஏதோ குறை. ஒப்புக்கொள்ளுங்க, ஒப்புரவாகுங்க, ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க, மனுஷனோடு ஒப்புரவாகுங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தணும், ஆண்டவர் எனக்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும், என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு. ஆண்டவர் எப்படி பேசுவார்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எப்படி பேசுவாரு சொல்லுங்க. ஊழியக்காரங்க மூலமா பேசுவாரு, ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது வசனத்தின் மூலமாய் பேசுவாரு. ரெண்டாவது, மூணாவது சொப்பரத்தின் மூலமாய் பேசுவாரு. ஏதாகிலும் ஒண்ணுல தானே பேசுவாரு. எல்லாமே எனக்கு நடக்கணும்னு கேட்டா நடக்குமா? அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் இப்ப எப்படி தெரியுமா? அப்படியே காவியிலே இறங்கி வந்து என்கிட்ட பேசணும். ஆண்டவர் சித்தம் இல்லாம, ஆண்டவர் சொல்லாம நாங்க போய் பேசுறது, அதெல்லாம் நீ இங்க இப்படிதான் பேசுவீங்க.
நீங்க எல்லாம் மனுஷர்கள், நீங்க அப்படிதான் பேசுவீர்கள். அது ஆவியானவர் ஆவியிலே பறந்து வந்து எனக்கிட்ட வரணும், அப்படியெல்லாம் வரமாட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். வசனத்தின் மூலமாய் பேசுவாரு, இல்லைன்னா ஊழியக்காரர்கள் மூலமா என்ன செய்வாரு? பேசுறதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒருக்கதான் கீழ்ப்படிச்சு பாருங்களேன், என்னதான் ஆயிரப்போகுது. அல்லேலூயா. ஆமா, நீங்க சொல்லி அவர்கள் எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு தெரியாது. அவர்கள் எல்லாம் சுயத்திலிருந்து பேசுவார்கள். நம்ம ஆளுங்க சொல்றதுதான் சொல்றாங்க, சுயத்திலிருந்து பேசுவார்கள். அவர்கள் அப்படியே பேசுவார்கள், இப்படியே பேசுவார்கள். உனக்கு ஒண்ணு நடக்காது. நீ என்னதான் குட்டிக்கிறனா வேணாலும் அடிச்சுக்க, ஒண்ணு என்ன செய்யாது, நடக்காது. அப்ப சும்மா எல்லாம் ஆண்டவர் எங்களை அனுப்பி ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். சும்மாவும் நாங்க பேச மாட்டோம். அல்லேலூயா. சில நாள் சில இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோன்னு கிளம்பி ஊர் பக்கமே போயிடும். ஒரு நாள் பொங்காலம்மன் கோயிலுக்குன்னு நினைக்கிறேன், பொங்காலம்மன் கோயிலுக்கு தான். அங்க பக்கத்துல வந்துட்டேன். பக்கத்துல வந்த பிறகு மனசுக்கு சொல்லுது போக வேண்டாங்க. அங்கிருந்து வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன், போகல. சீரியஸா ஒரு நாள் என்ன சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வந்தேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு ஊருக்குள்ள 2-3 இடங்கள்ல அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. ஆனா ஆண்டவர் சில நேரங்கள்ல அது செய்யறது அப்ப தெரியாது, அப்புறம் புரிஞ்சுக்குவோம். ரைட்டு, ஆண்டவர் நல்லதான் பண்ணி இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சும்மா எல்லாம் எங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட பேச வைக்க மாட்டாரு. சும்மாவும் நாங்க வாயை திறந்து என்ன செய்ய மாட்டோம். எதுக்கு எங்களுக்கு பம்பு, புரியுதா? நான் நிறைய விஷயம் எதுக்கு அது வேலையில போகுது, நம்ம எதுக்கு எடுத்து கட்டிக்கணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்குவோம். என்னன்னா சும்மா ஒரு வார்த்தையை பேசுகிறோம்னா ஆண்டவர் அனுமதிக்காம என்ன செய்யறது இல்லை, சொல்லுகிறது இல்லை. அதனால சொல்றதுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. உங்க ஜெபம் கேட்கப்படும். ஒரு வசனத்தை அதுக்கு நான் சொல்லட்டா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் அவருடைய 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 5:19 வாசிங்க. அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? புரியலையா? திரும்ப ஒரு தடவை நானே அதை வாசிக்கிறேன். நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும். அதாவது நாம் பார்க்கும்படி தீவிரித்து அவர் என்ன செய்யணும், சீக்கிரமா அவருடைய கிரியை என்ன செய்யணும், நடப்பிக்கணும். அடுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது என்ன செய்யணுமா, அப்ப பக்கத்துல போய் என்ன செய்யணுமா, சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு. இப்ப புரியுதா? வசனம் புரியுதா? சொல்லப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம, அது என் கிட்ட என் பக்கத்துல வந்து என் கிட்ட நடக்கணும், என் கிட்ட அது வரணும், என் கிட்ட வந்து பேசணும், என் கிட்ட வந்து அப்படி சொல்லுகிறவர்களுக்கு வசனத்திலிருந்து தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. வசனத்துக்கு செவி கொடுங்க, வார்த்தைக்கு செவி கொடுங்க, பேசப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இதுவே நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட முழு காரணமும் அதுதான். அல்லேலூயா. முக்கியமான காரணம்னு சொல்றதை விடவும் முழு காரணமும் அதுதான். வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம ஜெபிக்குவோம், ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஜெபிக்குவோம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அது தேவனுக்குரியது. தேவனுக்குரியதை அவர் என்ன செய்ய மாட்டாரு. அதுக்கு வசனத்தை எடுப்போமா? உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 29:29. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ அப்போ நியாய பிரமாணத்தின்படி வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டவைகள். அல்லேலூயா. மறைவானவைகளை பற்றி தோண்ட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவர் எனக்கு கண்டிப்பா என் முன்னாடி வெளிப்படுத்தணும்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செஞ்சோம்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல என்கிட்டே வந்து பேசணும், என் பக்கத்துல வரணும், என் பக்கத்துல சமீபமா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கருத்தாய் இருக்கணும். கருத்தான ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னு ஒரு 10 காரியம் இருக்குது. நான் சொல்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகேவா? சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இது நான் எழுதுறதுக்கு தான் கொண்டு வந்தேன், பிரசங்கம் பண்ண கொண்டு வரல. நீங்க வாசிச்சாலே என்ன செய்யும், அது புரியும், சரியா? 10 காரியம் என்னன்னா, முதலாவது கருத்தான ஜெபம். கருத்தான ஜெபம் சீக்கிரம் எழுதுங்க. கருத்தான ஜெபம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இரண்டாவது சுத்தமான ஜெபம். சுத்தமான ஜெபம். யோபு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். சுத்தமான ஜெபம் யோபு 16:17. ஏற்றுக்கொள்ளும் ஜெபம். இது கொஞ்சம் வித்தியாசமான 1-2 ஜெபங்கள், சரியா? ஆமா, ஏற்றுக்கொள்ளும் ஜெபம். சங்கீதம் 6:9. ஏற்றுக்கொள்ளும் ஜெபம் சங்கீதம் 6:9. அடுத்து 4வது செம்மையானவர்களின் ஜெபம். செம்மையானவர்களின் ஜெபம். நீதிமொழிகள் 15:8. 5வது பிசாசை துரத்தும் ஜெபம். பிசாசை துரத்தும் ஜெபம். மத்தேயு 17:21. பிசாசை துரத்தும் ஜெபம் மத்தேயு 17:21. ஆவியினால் ஜெபம். ஆவியினாலே ஜெபம். எபேசியர் ஆவியினாலே ஜெபம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். 6:18. அடுத்து 7வது விசுவாசமுள்ள ஜெபம். விசுவாசமுள்ள ஜெபம் யாக்கோபு 5:15. 8வது முழங்காலின் ஜெபம். முழங்காலின் ஜெபம் தெரிந்ததுதான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 9வது இடைவிடாமல் ஜெபம். 2 வசனத்தை எழுதிக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17, லூக்கா 18:1. 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபத்திற்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:17, லூக்கா 18:1. லூக்கா 18:1. 10வது துன்பத்தில் ஜெபம். துன்பத்திலையும் ஜெபிக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம்
44வது வசனம். இன்னொன்று யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓகே, அவ்வளோதான். 10 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். வீட்டில் போய் இதை என்ன செய்யுங்க, வாசிங்க. வாசிக்கிறீங்களா? வீட்டுக்கு வாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? வாசிக்கலன்னு உள்ளதை கேட்கல, விட்டுருங்க. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? வாசிங்க. ஆமாம், ஒரு தடவையாவது நோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா ஏதாவது புரியும். மொத்தம் இது இவ்வளவும் சேர்த்து ஒரு 12 பேஜ், 12 பேஜ், இன்னும் இதையும் சேர்க்கவும் ஒரு 13 பேஜ் வரும்னு நினைக்கிறேன். 14 பேஜுக்குள்ளே வரும், அவ்வளோதான் வரும். ஆமாம், 14 பேஜ் தான். கடான்னு திருப்பினீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். ஆமாம், பார்க்கலாம், நிமிஷத்தில் பார்க்கலாம். ஆமாம், வாசிக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்துச்சுன்னா 14 பேஜே என்ன செஞ்சிடலாம், வாசிச்சிடலாம். சரியா? ஆமாம், 10 நிமிஷமாவது ஒதுக்குங்களேன். வாசிச்சு அது பொறுக்க தியானம் பண்ணுங்க. ஜபத்தினால தான் நிற்க முடியும். ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த நேரத்துலையும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, கருத்தாய் ஜெபம் பண்ணி, துன்பத்திலும் ஜெபம் பண்ணி, முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி, விழித்திருந்து ஜெபம் பண்ணி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணி, அன்பை சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க அவருடைய பலத்தை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. ஏற்கனவே நம்ம தியானிச்சோம். நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய திருப்தியில் இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். பதில் தராமல் இருக்க மாட்டாரு. நிச்சயமாய் பதில் தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே. இப்போ ஒரு கன்க்ளூஷனை பார்த்துருவோம். கன்க்ளூஷன் போகலாமா? ஓகே, அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சு, நான் கவனிக்கலை. ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன். சரி, அவ்வளோதான். இன்னைக்கோட கன்க்ளூட் பண்ணுறேன். பாடா அப்படின்னு மனசில் நினைக்காதீங்க. ரைட்டு, ஓகே. என்னன்னா, உலகம் பிரபஞ்சத்தை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். உலகத்தை விட்டு பிரபஞ்சத்தை விட்டு நாம் மாறினவர்களாக, பிரபஞ்சத்திற்கு விலகி இருக்கணும்னா, பிரபஞ்சம் நம்மை ஒட்டாமல் இருக்கணும்னா உபதேசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். உபதேசத்தில் இருப்போம். உபதேசத்தை விட்டு என்னைக்கு மாறக்கூடாது. இந்த உபதேசம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லா விசுவாசிகளும் இந்த 7 உபதேசத்தின் அடிப்படையில் தான் வாழணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. சபையிலும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய சபை இனி, சபைனா யாரு? நீங்க தான். இனி சபை மாறணும் கொஞ்சம் கொஞ்சமா. அல்லேலூயா. உபதேசத்திற்குள்ள நிற்க ஆண்டவர் பலன் தருவாராக. அல்லேலூயா. நான் எப்படி ஜெபம் பண்ணேன், எத்தனை பேருக்கு சுகமாச்சு, எப்படி நடந்தது, அதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. நீ எப்படி இருக்கிறன்னு தான் கேட்பாரு. அவர் நியாயம் தீர்க்கும் போது நம்மை பார்த்து கணக்கு கேட்பார். நீ எப்படி ஜெபித்தாய் என்று. அல்லேலூயா. நீ எப்படி நின்னன்னு கேட்பார். உன் விசுவாசத்தின் அளவு என்ன, நம்முடைய பரிசுத்தத்தின் அளவு என்ன, வேதத்தின் அடிப்படையில் உன்னுடைய நடக்கையின் அளவு என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நியாயத்தை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தூக்கி பார்க்கும்போது நியாயமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். எதுவும் ஒரு சைடு தாழ்ந்து ஒரு சைடு உயர்ந்து இருந்துடக்கூடாது. கரெக்டாக இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்திற்கு போக நம்ம தகுதியுடைய பாத்திரங்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக திரும்பவும் சொல்கிறேன், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுடுங்க. வரலன்னா அப்படி சமூகத்தில் காத்திருங்க. 40 நாள் முடிகிறதுக்குள்ளால பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் வேண்டாம். ஆண்டவரே எனக்கு நிறைவாக வேணும் கேளுங்க. நிறைவான அபிஷேகம் வேணும். நிறைவான அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு வேணும். நான் நடத்தப்படுகிறது ஆவியினால் நடத்தப்படணும். என் சுயமோ என்னுடைய சிந்தனையோ என்னுடைய இதெல்லாம் இல்லை.
கர்த்தருடைய ஆவியினால் நான் நடத்தப்பட ஆண்டவரே என்று பரிசுத்த ஆவியார் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, காத்திருங்க. ஆண்டவர் பதில் தர போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எதை செய்தாலும் வேதத்தின் அடிப்படையில் செய்ய, வேதத்திற்கு கீழ்ப்படிந்து உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா. நான் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. பேசப்பட்ட வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவரே, உபதேசத்தில் நாங்கள் இருக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபத்தில் நிற்க ஆண்டவரே. கேளுங்களேன் ஆண்டவருடைய ஜெபத்தை தள்ளாத தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை தள்ளாத தெய்வம். அல்லேலூயா. உபதேசத்தில் இருக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? வாய்களை திறந்து எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு பலனத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாத்தான் பொறுக்கி போடக்கூடாது. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக 100 மேனி பலனை தர கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிக்க, துதிக்க, காத்திருக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலனை தருகிறவராய் இருக்கிறார். நமக்கு சத்துவத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்த போதுமானவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஓட உடைய பலனை தருவீராக, இன்னும் பிரகாசிக்க உடைய பலனை தருவீராக. உமக்காய் இருக்க எங்களுக்கு பலனை தருவீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரை சம்பந்திச்சு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் செய்வீராக ஆண்டவரே, தயவு செய்வீராக ஆண்டவரே. நிற்க பலனை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பல நேரங்களில விழுந்துருவோம் இயேசுவா ஆண்டவரே. மாமிசம், உலக மாமிச பிசாசுகளை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு பலனை தாங்க இயேசுவான்னு சமூகத்தில் கேளுங்க இயேசுவா. எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இறக்கம் பாராட்டுங்க இயேசுவா, தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. பலனை தாங்க ஆண்டவரே, பலனை தாங்க ஆண்டவரே. உபதேசம் இருக்க பலனை தாங்க ஆண்டவரே. வசனத்தை விட்டு வெளிவலைக்கு போகக்கூடாது இயேசுவா. வசனத்தில் நிற்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இஸ்ராவை போல் இருதயத்தை பக்குவப்படுத்த எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. அதன்படி செய்ய எஸ்ரா தன்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். உத்தமத்திலே நாங்கள் நிற்க எங்களுக்கு பலனை தருவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவா. கிருபையுள்ளவர்கள் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்விலே சத்துவத்தை பாடி ஆராய்த்துக்கிறோம். வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே இயேசுவா, நாங்கள் விசுவாசத்தில் நிற்க எங்களுக்கு பலனை தாங்க. ஆண்டவரே, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு பலனை தருவீராக. ஹல்லேலூயா. ஜெபமே எங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஜெயத்தை கொண்டு வருகிறது ஆண்டவரே. அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாக, வாழ்கிறவர்களாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபை உபதேசத்தில் நிற்க உதவி செய்ய ஆண்டவரே. உபதேசத்தை விட்டு வழிவிலகி போகாதபடி உபதேசத்துக்கு வைராக்கிய பாராட்டுகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கைவிடாத தேவன் கரம் பிடித்து சபையாய் நடத்துங்க, பலப்படுத்துங்க, பாதை காட்டுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.